ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக ஒருங்கிணைக்காம இருக்குது. ஆனா இங்க ஒன்றிணைஞ்சாதான் இந்த கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு பாஜக நம்புது. ஸோ அதிமுகல வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஒரு பக்கம், டிடிவி தினகரன் பக்கம், சசிகலா ஒரு பக்கம் இருக்கிறாங்க. ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் கூட தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஆக்டிவிட்டியில இருக்கிறாரு. ஓபிஎஸ் அவர்களும் இருக்கிறாரு. ஆனா சசிகலா அவர்கள் சிறைச்சாலையில இருந்து வந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சைலண்டாவே என்ன பண்றாங்க, மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதிரடியான அரசியலை இறங்கிட்டாங்களா, இபிஎஸ் அதிரடியா எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்களான்னா அது வந்து ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னை நம்பி என்ன பண்ணாங்க, சிஎம் போஸ்டிங் வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுத்துறாங்க. செங்கோட்டையன் இருக்காரு, இன்னும் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கவே இல்லை. ஆனா இபிஎஸ்ஐ மாத்திரம் சசிகலா அவர்கள் என்ன பண்ணாங்க, ரொம்ப நம்பினாங்க. இந்த மனுஷன் நம்மளுக்கு வந்து ரொம்ப விசுவாசியா இருப்பாப்புல. எப்படி ஜெயலலிதாக்கு ஓபிஎஸ்ஓ சசிகலாக்கு இபிஎஸ் அப்படின்ற ரேஞ்சில தான் சசிகலா அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க, இபிஎஸ் ரொம்ப நம்பினாங்க. ஆனா இபிஎஸ் கொஞ்ச நெஞ்ச துரோகம் பண்ணல, ஏகப்பட்ட துரோகம் பண்ணாரு சசிகலா அவர்களுக்கு. கொடுத்த பதவி திரும்ப கொடுக்கவே இல்லை. அதாவது அவங்க சிறைச்சாலையிலிருந்து வந்துட்ட பிறகு அந்த பதவியை கொடுக்கவே இல்லை. சரி, ஓகே, இவங்க கொடுக்கதான் இல்லை, ஆனா நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அவங்க சிறைச்சாலைக்குள்ள இருக்கும் போதே இங்க என்னென்ன செட்டிங் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் இபிஎஸ் என்ன பண்ணாரு, செட்டிங் பண்ணி வச்சிட்டாரு. பொதுச் செயலாளரு, கட்சி அவங்க கிட்ட போகாது, அதே போல சொத்துக்கள் அவங்க கிட்ட போகாது. அது மாத்திரம் இல்லாம அவங்க வந்து இந்த அவங்க ஜெயில இருந்து வெளியே வரும்போது கூட அந்த கொடி வச்ச கார்ல இவங்க வரக்கூடாது. ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாரு எடப்பாடி பழனிசாமி. ஆனா இருந்தாலும் அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாவே என்ன பண்ணாங்க, ஹேண்டில் பண்ணாங்க. ஆனா இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிரடியா என்ன பண்ணிருக்காங்க, சசிகலா ஃபீல்டுக்குள்ள வர போறாங்க. எந்த அளவுக்கு திமுகவை எதிர்த்துட்டு வராங்களோ அட் சேம் டைம் இபிஎஸ்ஐயும் ஓரங்கட்டுறதுக்கு சசிகலா அவர்கள் எழும்பிட்டாங்க அப்படின்ற ஒரு பார்வையில தான் பார்க்கப்படுது. இப்ப நீங்க இபிஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓபிஎஸ் எந்த அளவுக்கு செக் வச்சாரு, இனி இரட்டை தலைமை இல்ல ஒற்றை தலைமை தான், இவர் ஒருங்கிணைப்பாளர் இல்ல, நான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படை உறுப்பினர்ல இருந்து கூட என்ன பண்ணாங்க, நீக்கிட்டாங்க. நீக்கிட்டு லெட்டர் பேட் யூஸ் பண்ணக்கூடாது, கரவேஷ்டி யூஸ் பண்ணக்கூடாது, கொடியை யூஸ் பண்ணக்கூடாது, ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்க. ஆனா இந்த மனுஷனும் ரொம்ப பொறுமையாவே இருந்தாரு. எது வரைக்கும் நீ போப்பா, போ போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற ரேஞ்சில தான் ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணாரு, விட்டு குத்துட்டே வந்தாரு. ஆனா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் சசிகலா அவர்களுக்கு போட்டாங்கன்னா இல்லவே இல்லை. இபிஎஸ் தரப்பு ஓபிஎஸ் தரப்புக்கு எந்த அளவுக்கு வந்து இதை கடுமையா வந்து என்ன பண்ணாங்கன்னா உயர் நீதிமன்றத்துல போய் என்ன பண்ணாங்க, ஸ்டே வாங்கினாங்க. ஓபிஎஸ் அவர்கள் கரை வெட்டி கட்டக்கூடாது, அதே போல வந்து பாத்தீங்கன்னா லெட்டர் பேட் யூஸ் பண்ணக்கூடாது, அதே போல இந்த கொடியை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப என்ன பண்ணாங்க, கடுமையா வந்து என்ன பண்ணாங்க, போராடினாங்க. ஆனா சசிகலாவை அவங்க டிஸ்டர்பே பண்ணல. இன்னமும் சசிகலா வந்து பாத்தீங்கன்னா அந்த அதிமுக கொடியில தான் என்ன பண்றாங்க, அந்த அவங்க கார்ல வரும்போது அந்த அதிமுக கொடி என்ன பண்ணுது, பறக்குது. லெட்டர் பேட் யூஸ் பண்றாங்க, எல்லாமே என்ன பண்றாங்க, சசிகலா அவர்கள் யூஸ் பண்றாங்க. ஆனா ஓபிஎஸ்க்கு காட்டின அந்த ஆர்வம் தீவிரம் சசிகலாவுக்கு காட்டல அப்படின்னு தான் எடுத்துக்க முடியுது. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சசிகலா அவர்கள் நான் தான் அதிமுக பொதுச் செயலாளர் அப்படின்னு உரிமை கூறுறதுக்காக 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ அதிரடியான என்ன பண்ணிருக்காங்க, ஒரு விஷயத்த பேசியிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே இது வரவேற்கத்தக்கதா? என்னம்மா நீங்க வந்தீங்க அப்படியே ஓரமா உக்காந்துட்டீங்க, பொது வெளியில வாங்கம்மா, இபிஎஸ் அவர்களுக்கு லெப்ட் ரைட்னு சாட்டையை தூக்குங்கம்மா அப்படின்ற ரேஞ்சில தான் சசிகலாவுக்கு நிறைய கோரிக்கைகள் போயிடுச்சு. ஆனா இருந்தாலும் சசிகலா அம்மா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, வேண்டாம் வேண்டாம், பொறுமையா இருக்கணும், அதாவது ஆட விட்டுட்டு வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி இபிஎஸ் எந்த அளவுக்கு ஆடுறாரோ அந்த அளவுக்கு ஆடட்டும், பொறுமையா இருங்க, நமக்கான நேரம் வரும், நமக்கான காலம் வரும், அப்ப இழுத்து பிடிப்போம், அப்ப ஆட்டோமேட்டிக்கா இபிஎஸ் நம்ம கிட்ட தான் வந்து அவனை வேற எங்கேயுமே போக கூடாது அப்படின்ற ரேஞ்சில தான் சசிகலா வந்து ரொம்ப பொறுமையா இருந்தாங்க. ஆனா இப்போ பாஜக பின்னாடி இருந்து சசிகலா என்ன பண்றாங்க, இயக்குறாங்க. நீங்க முழுமையா உள்ள வாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றங்கள்ல சசிகலா அவர்கள் தான் பொதுச் செயலாளர் உரிமை கோரும் வழக்கு வந்து ஏகப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்கு. ஒருவேளை அந்த வழக்கெல்லாம் தூசி தட்டி எழுப்புனானா இபிஎஸும் கிடையாது, ஓபிஎஸும் கிடையாது, சசிகலா தான் பொதுச் செயலாளர் அப்படின்ற ரேஞ்சுக்கு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துரும். அந்த ரேஞ்சுக்கு வந்து நான் பாத்தீங்கன்னா, ஏன்னா எல்லாரும் லற்றுப்பட எழுதி கொடுத்த கடிதம் வந்து அவங்க கிட்ட இருக்கு, இவங்க தான் வந்து பொதுச் செயலாளர் அப்படின்னு எழுதி, அதாவது பொதுக்குழு கூட்டியே இவங்க தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு தேர்ந்தெடுத்திருக்காங்க அந்த கடிதமே. அதே போல நீங்க தான் வந்து சிஎம்மா இருக்கணும், எம்எல்ஏ இருக்கும் போது இவங்க தான் சிஎம்மா வரணும்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்த எல்லா லெட்டரும் என்ன பண்ணிருக்காங்க, நீதிமன்றங்களை தாக்கல் பண்ணியிருக்காங்க. சோ அதெல்லாம் வழக்குல வச்சு பார்க்கும்போது சசிகலா அவர்கள் தான் பொதுச் செயலாளர்
அப்படின்ற ஒரு தீர்ப்பு வர்றதுக்கும் ஆச்சரியமே. சோ அந்த வழக்கெல்லாம் பாஜக தூசி தட்டி எடுக்க போறதா தகவல் வந்திருக்கு. இதன் மத்தியில சசிகலாவை நீங்க உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா, அதாவது நீங்க ஓபிஎஸ் உள்ள கொண்டு வந்தாதான் நிறைய பேர் தயங்குவாங்க. இபிஎஸ் டீம்ல இருக்கிறவங்களே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சேர்த்து தயங்குவாங்க. ஆனா சசிகலாவை நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா, இபிஎஸ் டீம்ல இருக்கிறவங்களே சசிகலாவுக்கு ஆதரவு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்றதுதான் கள நிலவரம். நீங்க ஆர்பி உதயகுமாரா இருக்கட்டும், எம்ஆர் விஜயபாஸ்கரா இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சசிகலாவுக்கு இன்னும் ஆதரவாளர் தான் இருக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் இபிஎஸ் விட்டு போக முடியாது. ஏன்னா இப்ப அதிகாரப்பூர்வமா அவர்கிட்ட இருக்கிறதுனால அவரை விட்டு போக முடியாது அப்படின்றதுனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, கொஞ்சம் வந்து பொறுமை காத்துட்டு இருக்காங்க. போகலாம், இவர் வழியிலே போகலாம், இபிஎஸ் வழியில போகலாம், எது வரைக்கும் போகலாமோ அது வரைக்கும். ஏன்னா விஜயபாஸ்கர்லாம் ஆரம்பத்துல அதாவது சசிகலாவை நீக்கிற போது, டிடிவி தினகரன் நீக்கும் போதெல்லாம் விஜயபாஸ்கர் போயிட்டு சப்போர்ட்லாம் பண்ணியிருக்காரு நம்ம எடப்பாடி கிட்ட. அப்ப அவர் மினிஸ்டரா இருந்தாரு, அவர் போய் என்ன பண்ணிருக்காரு, சப்போர்ட்லாம் பண்ணியிருக்காரு. ஆனா அந்த செய்திகள் நம்மளுக்கு அரசல் புரசல கேள்விப்பட்ட விஷயமா தான் இருந்தது. சோ அப்படி இருக்கும் பொழுது இன்னமும் சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் இபிஎஸ் டீம்ல இருக்கதான் செய்யறாங்க. நாளை பின்ன சசிகலா இங்க வந்துட்டாங்கன்னா இபிஎஸ்ஏ உதறி தள்ளிட்டு சசிகலா வந்துருவாங்க அப்படின்றதான் நிதர்சனம் உண்மையா இருக்கு. இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ யாரு சிறந்த தலைமை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இபிஎஸ் கிட்ட கொடுத்து எல்லா தேர்தலிலும் கிட்டத்தட்ட 10 தேர்தல் என்ன பண்ணிட்டாரு, தோல்வி அடைஞ்சிட்டாரு. இபிஎஸ் தான் முகம், அவர் தான் வந்து அதிமுகவின் அதிகாரப்பூர்வமான முகமா இருந்து அதிகாரப்பூர்வ ஆளுமை அவர் தான் சொல்லி அவரை அடையாளம் காட்டி நடந்த தேர்தல் எல்லாமே தோல்விகள் மேல தோல்விதான். இனி அதிமுகவை சிறப்பா வழி நடத்தணும்னா அதிகாரமிக்க ஒரு தலைவரா இருக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல வந்து அதிமுக நிக்குது. அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெயலலிதா இருக்கும் பொழுதே சசிகலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற இபிஎஸ், ஓபிஎஸ், வேலுமணி போன்றவர்கள் எல்லாருமே வந்து என்ன பண்ணிருக்காங்க, அவங்க தான் என்ன பண்ணாங்க, கண்ட்ரோல் வச்சிருந்திருக்காங்க. ஏன் ஜெயலலிதா இறப்புக்கு அப்புறம் சசிகலாவை வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஜெயலலிதா இடத்துல வந்து பார்த்துவாங்க தான் இவங்க எல்லாருமே, நான் சொல்றேங்க எல்லாருமே ஜெயலலிதா இறப்புக்கு அப்புறம் சசிகலாவை அந்த இடத்துல வச்சு பார்த்தவங்க தான். ஜெயலலிதாக்கு எப்படி அந்த அளவுக்கு வணங்கி குனிகி வணங்க சொல்லுவாங்களோ அதை காட்டிலும் இவங்களுக்கு பண்ணவங்க தான் இந்த கூட்டம். அதனால இவங்க வந்து எப்படி வேணாலும் மாறுவாங்க. சோ அந்த அதிகாரம் வந்து சசிகலா கிட்ட இருக்கு. அவங்க வந்துட்டாங்கன்னா இப்போ ஜெயலலிதா பார்த்த மாதிரி எங்களுக்கு இருக்கும் அப்படின்னு தான் சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் எண்ணமா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இப்ப சசிகலா முழுக்க முழுக்க நான் தான் அதிமுக பொதுச் செயலாளர் என்ற உரிமை கோருறதுக்காக தொண்டர்கள் மத்தியிலும் அட் சேம் டைம் அதிமுக பாஜகவுக்கு இவங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ண போறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இது பாஜக ரசிக்கும், பாஜக ஏத்துக்கும். ஏன்னா பாஜக என்னன்னா அதிமுக ஓட்டு சதறக்கூடாது, அதனால யாரு வந்தாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனா இதை எடப்பாடி பழனிசாமி ஏத்துப்பாரா? எங்களுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு இவங்க யாரு, இவங்க அதிமுகவா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி. இத ஓபிஎஸ் கூட அக்செப்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க, அதனால அவங்க அடிச்சுப்பாங்க, அப்படி ஒன்னாதான் இருக்கிறாங்க. அதனால எந்த சசிகலாவை எதிர்த்து தர்ம யுத்தம் ஸ்டார்ட் பண்ணார ஓபிஎஸ் இப்ப அதே சசிகலா டீம்ல தான் இவர் இருக்கிறாரு. அதனால இவங்க 3 பேரும் பிரச்சனை கிடையாது. ஆனா ஓபிஎஸ்க்கு பிரச்சனை, ஆனா இபிஎஸ்க்கு பிரச்சனை. இப்ப இபிஎஸ் சசிகலாவுடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஏத்துப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஒருவேளை ஏத்துக்கிட்டாங்கன்னா, இப்போ ஒரு தொகுதியில வேட்பாளர், அதிமுக வேட்பாளர் நிப்பாட்டுறாங்க. இப்போ சசிகலா வந்து என்ன பண்ண போறாங்க, போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ண போறாங்க. அந்த வேட்பாளர் ஒத்துப்பாரு. ஏன்னா அந்த வேட்பாளர் தோக்க கூடாது, காசு போட்டு இருக்கிறாரு, செலவு பண்ணிருக்காரு, தோக்க கூடாது. அதனால ஓபிஎஸ் வந்தே பிரச்சாரம் பண்ணாலும் அந்த வேட்பாளர் ஏத்துப்பாரு. ஆனா தலைமை ஏத்துக்குமா, இபிஎஸ் ஏத்துப்பாரா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. இது எதுல போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனாலும் சசிகலா அவர்கள் அதிரடியா இறங்கிட்டாரு. இனி அதிமுகவை வழிநடத்துறதுக்கு நான் தான் அதிகாரமிக்க தலைவர், நான் தான், என்ன கொண்டு வந்துட்டீங்கன்னா அதிமுக மூழ்கடிக்கப்படாது. இபிஎஸ் தலைமையில இருந்ததுன்னா கண்டிப்பா அதிமுக முழுகின கப்பல்ல போன மாதிரிதான் முழுகி போயிடுமே கண்டி, இனி எழுந்து வராது அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல சசிகலா வந்து என்ன பண்றாங்க சொல்லியிருக்காங்க. இது எதுல போய் முடியுதுன்னு பார்க்கலாம், என்ன நடக்குது, இதுக்கு இபிஎஸ் என்ன பதில் கொடுக்க போறாரு அப்படின்றத பார்க்கலாம். சசிகலா அவர்கள் நான் தான் அதிமுக பொதுச் செயலாளர் என்ற உரிமை கோர்றதுக்காக அதிமுக பாஜக கூட்டணிக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்றதுக்கு நான் வரையா, நான் இறங்கி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை இபிஎஸ் எந்த அளவுக்கு எடுத்துட்டு போவார் அப்படின்னு தெரியல. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.